Vanakkam, very good morning, very good evening to you all. Welcome to the Bhagavad Gita Satsang, the Song of Divine in Tamil. Jai Shri Krishna. Om Shri Gurubhyo Namaha, Om Shri Ganeshaya Namaha, Om Shri Saraswataya Namaha, Om Shri Guru Dattatreya Namaha, Om Shri Mahalakshmi Namaha, Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. So, இன்னைக்கு வந்து chapter 2, Sankhya Yoga, the Yoga of Knowledge. இன்னைக்கு verse 11 இருந்து ஆரம்பிக்க போறோம். That is Sankhya Yoga, the Yoga of Knowledge described. So, போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா அர்ஜுனா வந்து ரொம்ப வருத்தப்படுறார். எதுக்கு? அவர் வந்து இந்த யுத்தம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்ன சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து அவரோட போ அண்ட் ஆரோ அந்த சஸ்திர அந்த டூல்ஸ் அது அந்த வெப்பனை வந்து அவர் கீழே போட்டு அப்படியே சேரியட்ல உக்காந்து ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஸோ அங்கதான் அவர் ஸ்டாப் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து இந்த கேள்வி எல்லாம் சொன்னார். அவருக்கு என்ன தோணுதோ அவர் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பகவான் என்ன சொல்ல போறான்றது கேட்போம். Chapter 2, verse 11, Shri Bhagavan said, Arjuna, you grieve over those who should not be grieved for, and yet speak like the learned. Wise men do not sorrow over the dead or living. Beautiful. என்ன சொல்றாரு? Shri Bhagavan said, Krishna Paramatma சொன்னாரு, Arjuna, you grieve over those who should not be grieved for. நீ வந்து இந்த சோகத்துல யாருக்காக நீ இந்த இவ்வளவு சோகத்துல முழுங்கி இருக்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த சோகத்துல போறதே தப்பு. அதுவும் யாருக்காக? அந்த திருத்ராஷ்டிர, துரியோதன், மத்த பீஷ்ம பிதாமா, இவங்க எல்லாம், துரோணாச்சாரியர், அவரோட தம்பிங்க எல்லாருமே, அவங்களுக்காக நீ வந்து இவ்வளவு சோகத்துல முழுகி கிடைக்கிறியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அதுவும் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணாது இல்லாம நீ வேற இவங்களுக்காக நீ சோகத்துல இருக்கிற. இப்போ நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இது எந்த விதத்துல நியாயம் அர்ஜுனா அப்படின்றார். அண்ட் yet ஸ்பீக் லைக் த லேர்னர். ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா என்னமோ பயங்கர அறிவாளியா, அதான் பிரம்ம ஞானியா நீ பேசுறியே. கடவுளே சொல்றாரு. ஏன்னா கடவுளுக்கே ஒரு பயங்கர அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு சாப்டர் 1ல இருந்து. இந்த மாதிரி செஞ்சா இப்படி ஆகும். நான் ஒரே கேள்வி உங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. மகாபாரதத்துல தன் மனைவியோட வஸ்திரம் அங்க வந்து அவமானம் பட்டு அந்த சபையே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்ப வந்து அவருக்கு அப்படி கோவம் வந்தது. சபதம் எல்லாம் விட்டார், சபதம் எல்லாம் எடுத்துட்டு இப்ப வந்து அந்த சபதம் வந்து நிறைவேற்ற க்ஷணம், அந்த க்ஷணத்துல போய் நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்றாரு. அது இல்லாம என்ன தெரியுமா இருக்கு அவருக்கு? அவர் வந்து இந்த பீஷ்ம பிதாமா, என்னோட கிராண்ட் சயர், என்னோட துரோணாச்சார், என்னோட குருகுல், அவர் வந்து என்ன வந்து குருகள் வந்து எனக்கு எனக்கு பாடம் கத்து கொடுத்துருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட எத்தனை வருஷமா நான் எல்லாமே வித்யா எல்லாம் கத்துனேன். நான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு வீரரா இருக்கேன்னா அது என்னோட துரோணாச்சாரியர்னால தான் அப்படியெல்லாம் யோசிக்கிறாரு. ஆனா திருத்ராஷ்டிரம், அதான் என்னோட சித்தி சித்தப்பா, ஓகே, அவங்களுக்கு வந்து நான் ஏதாச்சும், அவங்க ஃபர்ஸ்டே கண்ணு தெரியாது, அது இல்லாம கண்ணு தெரியாது, கண்மூடித்தனமா இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி தப்பு செஞ்சாங்க. அது இல்லாம என்ன, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, நான் எப்படி அவங்கள போய் கொல்றது? அது இல்லாம என்னோட தம்பிங்களை நான் கொன்னா அவங்களோட கதி என்ன ஆகும்? யாரு சித்தப்பா சித்தியோட கதி எல்லாம் என்ன ஆகும்? இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு. ஆனா ஒண்ணுமே தவறு பண்ணாத உன்னோட மனைவிய அந்த ஃபுல் சபை நடுவுல வஸ்திர அகரணம் பண்ணி அங்க வந்து மானத்தை எடுக்கும் போது நீ என்னத்த பண்ணிட்டு இருந்த? சபதம் எல்லாம் விட்டுட்டு போனேன்ல, நான் வந்து பழி வாங்குவேன், நான் யுத்தத்துல நான் எப்படி இருந்தாலும் பழி வாங்கி என் மனைவிக்கு நியாயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. உங்க கதை இதுல தெரியுதா? இந்த அர்ஜுனா வேற யாரு இல்ல, வெளியில கிடையாதுங்க அர்ஜுனா, இது நீங்க தான். என்ன தெரியுமா பண்ணுவீங்க வாழ்க்கையில வந்து? அந்த எவ்வளோ கெட்ட யார் வேணா உங்க லைஃப்ல கெட்டவங்களாவே இருக்கட்டும், சில டைம் வந்து அந்த அட்டாச்மெண்ட் சொல்றது, இந்த எமோஷன்ஸ் வந்துடும். ஒரு எஸ்பெஷலி விமென்க்கு வந்து அப்படியே இமோஷனல் முழுங்கி அவங்க வந்து தவறா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இதுதான் அர்ஜுனாவோட ஸ்டேட். என்ன ஆகும் தெரியுமா உங்க வாழ்க்கையில? நீங்க வந்து ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன்.
இப்ப நீங்க கல்யாணமே பண்ணிட்டு உங்க கணவர் சரியாம இருக்கலாம், அவர் வந்து உங்களை நல்லா வச்சுக்கலன்னு ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படியே வச்சுப்போமே. இல்லைன்னா உங்க கணவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு, ஆனா மனைவி சரி கிடையாது. இந்த 2 கேஸ்லயும் நீங்க எடுத்தீங்கன்னா அப்போ வந்து என்ன, நீங்க வந்து எல்லாமே பொறுத்துண்டு போயிட்டு இருப்பீங்க. எதுக்கு பொறுக்குறீங்க தெரியுமா? ஐயோ பாவம், பரவாயில்ல, அவர் தப்பு செஞ்சுட்டார், நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கடமை என்ன, எப்படி இருந்தாலும் நான் அனுசரிச்சு போகணும். ஏன்னா உங்க பெரியவங்க இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? எதிர்த்து வந்து நான் சண்டை போடக்கூடாது, எதிர்த்து நான் பேசக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் என்னோட ஸ்நேகதி, ரொம்ப அவங்க என்னோட பெரியவங்க, காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு திறமை என்னன்னா, அவங்க ரொம்ப அழகா பாடுவாங்க. பாட்டு பாடணும்னா அவ்வளோ ஒரு உயிர். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாடுறதே நிறுத்திட்டாங்க. என்னை வந்து ஒரு தடவை சந்திச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏமா நீ பாடுறது இல்லையா இப்பெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, இல்ல என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால நான் விட்டுட்டேன். பரவாயில்ல, அது என்ன, நான் பாட்டு பாடி என்ன பெருசா நான் சாதிக்க போறது அப்படின்னாங்க. அப்படியே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏங்க இவ்வளோ திறமை இருக்கு, கடவுள் கொடுத்த திறமை இது, அதை போய் இவ்வளவு சர்வசாதாரணமா நான் விட்டுட்டேன், என் கணவருக்கு பிடிக்காது, அவர் நான் பாடினா வந்து மற்றவங்க எல்லாம் நான் போய் கிளாஸ் கத்துக்கினா இல்லை நான் பாடினா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால நான் விட்டுட்டேன். பரவாயில்ல, இப்ப என்ன, எனக்கு குழந்தை ஆயிடுச்சு, நான் வந்து பசங்களை பாத்துக்கணும், எனக்கே வேலை சரியா இருக்கு, இதுல நான் பாட்டு வேற என்ன பாடுறது, எங்க போய் நான் கத்துக்கிறது, அவருக்கு வந்து நான் வெளியில போறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய திறமை ஒரு கடவுளுக்கு உனக்கு கொடுத்துட்டு நீ வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது என்னது அது? என்ன கனவுருங்க? யாரு ஒரு பாட்டு பாடுறது தப்புன்னு சொல்றது, இது என்ன, இந்த எந்த விதத்துல நியாயம்? ஏன் அந்த பொண்ணுக்கு ஒரு உரிமை கிடையாதா? பாட்டு பாடுறது தப்பா? ஆனா இது யாரோட தப்பு? எதிர்த்து ஏன் நிக்கல? அந்த நேரத்துக்கு நான் பாட்டு பாடுவேன், நான் போய் பாட்டு தானே கத்துக்க போறேன், அதுல ஒண்ணு நான் தவறு செய்யலையே, வீட்டுல எல்லாம் வேலை செஞ்சுட்டு என்னோட கடமைகள் நான் செஞ்சுட்டு நான் போய் பாட்டு கத்துக்கிறதுல என்ன தப்பு? ஆனா அவங்க எதிர்த்து நிக்கல. தன்னோட சுதந்திரத்துக்காக அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லாம கனவு சொல்றதுதான் அவங்க ஒத்துக்குனாங்க. அது இல்லாம என்ன தெரியுமா, அந்த கால் செருப்பு இருக்கு பாருங்க, டோர்மேட், அப்படிதான் வாழ்ந்தாங்க. தன் ஹஸ்பண்டோட ஷூ பாலிஷ் போட்டுட்டு எல்லாமே ஒரு சர்வெண்டா தான் இருந்தாங்க. அப்போ உன்னோட வேல்யூ என்ன? உனக்குன்னு ஒரு ஸ்வதர்மம் இல்லையா? உன்னோட ஆசைகள் எல்லாம் நீ இது பண்ணிட்டு நீ வந்து ஒரு வேலைக்காரியா இருக்கிறது தான், அதுக்குதான் அர்த்தமா ஒரு கல்யாணம்? இது ஜஸ்ட் நான் ஒரு உதாரணத்துக்கு கொடுத்தேன். இங்க என்ன உதாரணம்னா, உன்னோட உரிமைக்கு உனக்கு பாட்டு பாடுற ஒரு உரிமை இருக்கு, அதையே நீ பாட மாட்ட. இது என்ன சொல்ல வரனா, நீ ஒரு அர்ஜுனா தானே, அந்த நேரத்துக்கு நீ வந்து உனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து செய்யணும் இது, ஆனா எதிர்த்து பேசுறது அப்படின்னு நினைச்சிடுவாங்க. ஆனா இது மறுக்கிறது கூட கிடையாது, தன் உரிமை கேட்கறது. எனக்கு பாட்டு பாடணும், அதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் நான் பாடக்கூடாது? இவ்வளவுதான். அப்படின்னா நான் ஒரு அடிமைத்தனமா நான் இருக்கிறது. இதுதான் சண்டைன்னு கூட கிடையாது, இது வந்து உங்களோட ரைட். இந்த ரைட்டு கூட கேட்க அவங்களுக்கு அந்த பயம் இருந்தது. ஏன் இப்ப அர்ஜுனா ஏன் சண்டை போட மாட்டேன்றாரு? அவங்க வந்து அட்டாச்மெண்ட், என் ஹஸ்பண்ட் நான் ஏதாச்சும் கேட்டா வீட்டுல வீணா பிரச்சனை வரும். இது சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க வந்து ஒரு தரையும் உங்க ட்ரீம், உங்க கொள்கை, உங்க லட்சியத்தை கொன்னுட்டு சர்வசாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. அதோட அர்த்தமே இல்ல. நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில? இதே போல வந்து ஒரு நீங்க வந்து ஒரு வேலை செய்யும் போது, எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து நான் வந்து ஏரோநாட்டிக்கல்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு என்னத்த பண்ண போற, நீ வந்து எப்படி இருந்தாலும் கல்யாணம் போய் ஒரு மாமியார் வீட்டுக்கு போற அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஒரு பொண்ணு ஏரோநாட்டிக்கல்ஸ் படிச்சு ஒரு பிளேன் ஓட்ட முடியாதா, ஒரு பைலட் ஆக முடியாதா, இல்ல ஏரோநாட்டிக்கல்ஸ் இன்ஜினியர் ஆக முடியாதா? நீங்க ஏன் அவங்கள வந்து இது இவ்வளவு கனவு காண்றது தப்புன்னு சொல்லி நீங்க ஏன் சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு கடவுள் கொடுத்த அந்த ஒரு ஸ்வதர்மம், அவங்களால திறமை இருக்கு, அவங்களுக்கு போய் செய்யணும்னா செய்ய விடுங்க. அது என்னது பையன் பொண்ணு இந்த மாதிரிலாம் ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த டிஃபரன்சியேஷன் எதுக்கு? இந்த என் பொண்ணு பையனா அவன் வந்து நிறைய என்னது லீனியேஜ
காலங்காலத்துக்கு ஒரு பையனா ஒரு பெரிய இதுதான் நம்ம நினைச்சிருக்கோம். அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணது யாரு? நீங்க தான் பண்ணீங்க. சொசைட்டி கிரியேட்டட் இந்த இந்த ஃப்ரேம்வொர்க். ஒரு பொண்ணை வந்து இதுக்கு மேல நீ வந்து ஆசையை வச்சுக்க கூடாது, இதுக்கு மேல வந்து நீ வந்து உன்னோட லட்சியத்தை நீ எடுத்துட்டு போக கூடாது, இவ்வளவுதான், இந்த இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல நீங்க யாரு? உங்களுக்கே அந்த ரைட் இருக்கா? ஜஸ்ட் பிகாஸ் நீங்க பெத்துட்டா நீங்க நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? இந்த இந்த நாலேஜ் தான் இங்க கிடையாது. இங்க பகவான் என்ன சொல்றன்னா, உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்க உரிமைக்காக சண்டை போட நீங்க நின்னு சண்டை போடணும். அதை விட்டுட்டு நான் வந்து செய்ய மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், அர்ஜுனா மாதிரி கோலத்தனமா உக்காந்து இருந்தீங்கன்னா வாழ்க்கைய வாழ முடியாது. அதனால்தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து தன் கால் மேல நின்று சாதிக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ எனக்கு என்ன ஆகும், ஏதாகும், நான் இப்படி ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஆனா அதே ஒரு சிச்சுவேஷன் சமயம் வரும். என்ன சிச்சுவேஷன் வரும்? இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு டிவோர்ஸ் நடக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் அம்மாவாகி உங்க பையனை வந்து நீங்க நல்ல படிப்பு கொடுக்கணும். அந்த நேரத்துக்கு போய் நீங்க வந்து வேலை செஞ்சு அந்த உங்களோட பசங்களை நீங்க நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினைச்சு சாதிப்பீங்க இல்லையா? ஆனா அவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? அடிமையா இருந்தீங்க. அந்த அடிமைத்தனம் யாரு கொண்டு வந்தது? நீங்க தான். அது யாரோட தப்பு? உங்களோட தப்பு. அது எதுக்கு? நீங்க வந்து ஜஸ்ட் பிளைண்டா இந்த சொசைட்டில என்ன சொல்றாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க. இந்த சபையில கூட திரௌபதி வந்து அவங்க வஸ்திரஹரன் பண்ணும் போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மொத்த சபையில என்ன கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? இந்த சபையில வந்து இத்தனை பேர் வந்து நியாயம் தர்மம் அப்படின்னு எல்லாருமே தர்மம், அந்த வார்த்தை தர்மம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் இவ்வளோ ஒரு அநியாயம் ஆகிறத பார்த்துட்டு சும்மா நின்று இருந்தாங்க. யாரு? இந்த பெரிய மனுஷங்க எல்லாம். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணோட அவமானம் போறது வந்து உங்களுக்கு ஓகேவா? இந்த கேள்வி அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் துரியோதன் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆக்சுவலி துரியோதன் ஒரு ரொம்ப நல்ல கேள்வி கேட்பாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா நான் தப்பு செஞ்சிருக்கேன், சரியா? ஆனா அந்த தப்புக்கு உடன்பாடா நீங்க எல்லாருமே தானே இருந்தீங்க. அப்போ நீங்க கூட செமையா ஒத்துக்கங்க, நான் வந்து தப்பு செஞ்சது நான் மட்டும் கிடையாது, நீங்க கூட இதுக்கு எல்லாமே இதுல வந்து சமபாகம் இருக்கு உங்களுக்கு கூட. இதுல வந்து என்ன நடந்தாலும் நீங்களும் இத சஃபர் பண்ணணும். ஏன்னா நான் மட்டும் தப்பு செய்யல, நீங்க எல்லாருமே இது கூட உடன்பாடா இருக்கீங்க. சோ அப்போ நீங்களும் தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு துரியோதன். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆனா அங்க வந்து இவங்க இந்த மகாரத்தி எல்லாம் இருக்காங்கல்ல, யாரு? பீஷ்ம பிதாமா, திருத்ராஷ்டிரு, துரோணாச்சாரியர். நியாயம் அப்படின்னு தர்மம் அப்படின்னு பேச்சுலதான் சொல்றவங்க. ஆனா ஒரு வார்த்தை அப்போ ஆமா நாங்க தப்பு செஞ்சிருக்கோம்னு ஒத்துக்கலையே. அப்போ பாண்டவர் தாங்க வனவாசுக்கு போனாங்க. திரௌபதிக்கு தானே அவமானம் நடந்தது. அதுக்குதான் இந்த புரட்சி. பகவான் சொல்றார் இவ்வளோ அதர்மம். இப்ப வந்து ஒரு மகாராணிக்கே இந்த கதினா ஒரு சாதாரண மனுஷங்க இந்த ஊர்ல எப்படி நடமாட முடியும்? நம்ம உலகம் பாக்குறீங்கன்னா மகாபாரதம் வந்து வெளியில இல்ல. இந்த மகாபாரதம் உங்களுக்குள்ள நடக்கிறது. நம்ம யுகத்துல என்ன நடக்கிறதோ அது பேர் தான் மகாபாரதம். இதுதான் பகவான் சொல்றார். இதை எப்படி நீங்க ஏந்து இந்த அதர்மத்தை எப்படி நீங்க நிப்பாட்டணும்? உங்க மனசுல இப்ப நீங்க அர்ஜுனாவா இருக்கலாம், இல்ல நீங்க பீஷ்ம பிதாவா இருக்கலாம், இல்ல துரோணாச்சாரியரா மாறிக்கலாம், இல்லனா நீங்க துரியோதனாவும் இருக்கலாம். துரியோதனா என்ன? கிரீட். இந்த மொத்த மகாபாரதோட அந்த ஃபவுண்டேஷன் எதுக்கு நடந்தது? அவருக்கு வந்து அதிகமா ஆசை வந்துடுச்சு, மோகம். எனக்கு இந்திரபிரஸ்து வேணும், எனக்கு அந்த ராஜ்யம் எனக்கு வேணும். அது மட்டும் வரல. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவரோட தம்பிங்க அண்ணா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து பொறாம வந்துடுச்சு. நீங்க பாத்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையிலேயே நிறைய பேர் சொந்தக்காரங்களே இருப்பாங்க. நீங்க ஒரு நல்ல புடவை கட்டிட்டு போங்க, அப்படியே உடனே பார்த்து ஐயோ இவ்வளவு நல்லா இருக்கே புடவை. ஆனா மனசுல வந்து ஒரு பொறாம வந்துடும். நல்ல மனசோட சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அழகா இருக்கு, நீ நல்லா இருக்கிற. நமக்கு வந்து நமக்கு என்ன இருக்கோ அதுல நம்ம சந்தோஷப்படணும். இல்லைன்னா நீங்க ஒரு வீடு வாங்குங்க, ஏதாச்சும் நீங்க ஒரு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், அடுத்தவங்க வந்து பொறாமப்படுவாங்க. நாம எதுக்கு மத்தவங்களை பார்த்து பொறாமப்படணும்? நிறைய தடவை மத்தவங்கள மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளவே இது ஆயிருக்கு. இது வந்து ஆனா நீங்க சொன்னீங்க நான் எதுக்குமே பொறாமப்பட்டதே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய பொய். ஏன்னா நாம எல்லாருமே
ஒரு ஸ்டேஜ்ல லைஃப்ல நானும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இல்ல நானும் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷியா ஆகணும் அப்படியெல்லாம் நாம யோசிச்சது இருக்கு. எனக்கும் இந்த ஒரு ஒரு புடவை வாங்கணும், ஒரு நகை வாங்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசைனாலதான் அந்த மோகம் வந்துடுச்சு. அந்த லோப்னா கிரீட், ஆசைகள், அந்த டிசையர் கிரீட் வந்த உடனே என்ன வந்தது உங்களுக்கு? பொறாமப்படவே கூடாது. மத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறதே பெரிய தப்பு. நமக்கு பகவான் என்ன கொடுத்திருக்காரோ அதுல நாம சந்தோஷமா வாழ்றது அர்த்தம் தான் நம்ம கடவுளோட பாதையில போறது. தர்மம், the path of righteousness, தர்மத்து மார்க்கத்துல பொறாமை இருக்கவே கூடாது. அதுதானே சொன்னேன். இந்த காமம், குரோது, லோப், மோக, மதா, மாத்சரியம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கி வெளியில போடணும். அது போடுற வரைக்கும் இந்த மகாபாரதம் நடந்துட்டே இருக்கும். மகாபாரதம் நம்ம உள்ள மட்டும் கிடையாது, நம்ம மனசுல கூட இருக்கு, பிளஸ் வெளியில கூட இருக்கு. என்ன பாக்குறீங்க? எல்லாரும் இப்போ ஒரு பொலிட்டிஷியன், ஒரு லீடரை நாம ஓட்டு போட்டு அவங்கள அந்த பதவிக்கு கொண்டு வரும். என்ன எதிர்பார்த்து கொண்டு வரும்? அவங்க நமக்கு ஒரு நல்ல லீடரா நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு தானே அந்த ஓட்டு போட்டு கொண்டு வரும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிற பணம் எல்லாம் சுருட்டிண்டு நான் மட்டும் நல்லா இருக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படித்தானே யோசிக்கிறாங்க. உலகத்துக்கு நான் என்ன செய்யணும், என்னோட மக்களுக்காக என்ன செய்யணும் அது யோசிக்கலையே. யுதிஷ்டர் ஏன் அவர் தர்மராஜன் ஏன் பேரு? அவர் தர்மம் காப்பாத்தி தர்மமா அவர் அந்த நியாயாலயவ ஒரு கிங், ஒரு நல்ல ராஜனா அவர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். சோ அதனாலதான் அவருக்கு அந்த பேரே வந்தது. அந்த தர்மம் என்னன்றது புரிய வைக்கதான் இந்த மகாபாரதமே நடந்தது. ஏன்னா யுதிஷ்டர் கூட தப்பு தானே செஞ்சாரு. அந்த என்ன தப்பு செஞ்சாரு தெரியுமா? அந்த இப்போ ஹஸ்தினாபூர்ல அவங்களா போய் இது சூதாடணும்னு சொல்லி அவங்க இது பண்ணல. என்ன பண்ணாங்க? ஹஸ்தினாபூர்ல பிளான் பண்ணி ஒரு சதியை விட்டு எல்லாமே ஒரு சதி போட்டாங்க, ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா நான் ஒரு வார் பண்ணாம எப்படி இருந்தாலும் அது நான் எடுத்துக்கணும். இதுதானே நம்ம உலகத்துல செய்யறோம். மத்தவங்கள பொருளுக்கு ஆசைப்பட்டு நாம அதை தப்பான வழியில அது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க அவங்க தம்பிங்க? நீ கேம்பிள் அந்த கேம் ஆட சொல்லி ஒரு இன்விடேஷன் வருது, அவங்களுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப விதுர் ஒரு ரொம்ப நல்ல அந்த மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் விதுர் யுதிஷ்டரோட சித்தப்பா. அப்ப என்ன சொல்றாருன்னா, இது நீ ஒத்துக்காத யுதிஷ்டர், இது என்னமோ சரின்னு படல. ஏன்னா நீ இந்த சூதாடினா, கேம்பிளிங் அது பண்ணினா அது பெரிய தவறு, அது அதர்மம். அங்கவே அவர் தவறு செஞ்சாரு. ஏன் நீ பேச்சு கேட்கல? அவங்க நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, நீ இது போறதே தப்பு அப்படின்னு. ஆனா அவர் ஒரு ராஜனா இருந்து என்ன பண்ணாரு? இமோஷனலா யோசிச்சாரு. என்னோட சித்தப்பா கூப்பிடும் போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்றது? அவங்க நல்லவங்க இருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காது. ஏன்னா அவங்க மனசுல நல்லதே கிடையாது. நீ அந்த சம்ராட் சக்கரவர்த்தி சம்ராட் யுதிஷ்டர் அப்படின்னு நீ நியமிக்கப்பட்டிருந்தால அவங்களுக்கு பொறாமதான் அதிகமாச்சு. அவங்க நல்ல மனசே கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்? மத்த பசங்களை ஓகே என்னோட தம்பி பையன் தானே நான் அப்படி பெரிய ஆளாகுனா அப்படி யோசிக்க மாட்டோம். நாம என்ன சொல்றோம்? ஏன் பசங்க வரணும், இது ஏன் பசங்க உன் பசங்க. அவங்கவுங்க விதியில இங்க என்ன விதிச்சிருக்கோ அது மட்டும்தான் அவங்க ஆக முடியும். அது கடவுள் விதிச்சது. அந்த டெஸ்டினியோட அவங்க வந்திருக்காங்க. அதனால இந்த ஃபவுண்டேஷன் பகவத்கீதாவோட முதல் லெசன் என்னன்னா, நாம இந்த கிரீட், இந்த லஸ்ட், மத்தவங்கள பார்த்து பொறாம போடுறது, இதெல்லாம் நமக்கு மனசுல இருந்து தூக்கி வெளியில போடணும். நாம டிவைனா ஆகணும். எப்படின்னா, உங்க வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நீங்க போனதுக்கு அப்புறமும் 4 பேர் சொல்லணும். உங்க பேர பசங்கள்ல இருந்து உங்க பசங்க எல்லாருமே சொல்லணும், என்னோட கிரேட் கிராண்ட்மா, என்னோட கிராண்ட்மா, என்னோட கிராண்ட் ஃபாதர், என்னோட அப்பா அம்மா எல்லாமே ஒரு ரோல் மாடல் எனக்கு. அவங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான். அப்படிதான் நீங்க நடந்துக்கணும். நீங்க மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். அது இல்லாம இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை யாரு ஒரு 2 நாள் அழுவாங்க நீங்க போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் யார் அழ போறாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. சோ சேம் திங் எல்லாருமே நாம நம்ம பசங்களுக்கு அந்த ஒரு உதாரணமா இருக்கணும் லைஃப்ல.
அவங்க வந்து நம்மளை பார்த்து ஓ எஸ் என்னோட அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டா, என் அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும், நானும் அப்படிதான் போகணும், அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். நீங்க எக்ஸாம்பிள் செட் பண்ணும். இப்ப நீங்கவே கத்துக்கலன்னா உங்க பசங்களுக்கு எப்படி கத்து கொடுக்க போறீங்க? இல்ல உங்க பேர பசங்களுக்கு தான் எப்படி கத்து கொடுக்க போறீங்க? அப்ப நீங்க ஒரு லைஃபை எப்படி உதாரணமா வாழ போறீங்க? நடக்கவே நடக்காது. சோ இது ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன் இது ஃபர்ஸ்ட் ஆச்சு, இப்ப ஏன் பகவான் இப்படி சொல்றாரு அர்ஜுனா வந்து நான் சண்டை போட மாட்டேன்னு எவ்வளவு தவறு அது. ஏன்னா இவர் தானே பாத்துட்டு இருந்தாராங்க, அத்தனை அதர்மமும் தன் கண்ணால பார்த்தாரு இல்லையா, சபதம் வேற விட்டார் நான் வந்து இந்த யுத்தம் பண்ணுவேன். இப்ப ஏன் அப்படி நடுங்குறாரு? ஏன் நடுங்குறது? அந்த டைம் வரும்போது எஸ் ஏண்டு நீக்குன்னு பேசணும். அப்போ பயம் வந்துடும். என்ன பயம்? அட்டாச்மெண்ட். நீங்க எமோஷனலா ஐயோ போனா போகுது மன்னிச்சு விட்டுடுவோம், இது வந்து கோலத்தனம், இதுதான் பயம், இது தவறு. சோ Arjuna, you should grieve over those who should not be grieved and yet speak like the learned. Wise men do not sorrow over the dead or living. ஒரு வைஸ் மேன்னா ஒரு அறிவுள்ள மனுஷன் வந்து ஒருத்தர் வந்து செத்தாலும் இல்ல அவங்க இருந்தாலும் ரெண்டு பேர் மேலேயும் அவர் வந்து சோகத்தை காட்ட மாட்டார். நாம வந்து இந்த பாடி வந்து பிறக்கும் போதே நமக்கு தெரியும் ஒரு நாள் நாம சாகதான் போறோம் அப்படின்னு, எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருக்கும் போது திருப்பி நாம ஏன் அதை பத்தி கவலைப்படுறோம்? ஓ நாளைக்கு நான் சாக போறேன், இல்ல அவன் சாக போறான், இவன் சாக போறான், எல்லாரும் ஒரு நாள் போகதான் போறோம். வரும்போது நம்ம எதுவுமே கொண்டு வர்றதுல, போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போறதுல. அதுல என்ன இது, இவன் சாக போறான் அவன் என்னைக்கு இருந்தாலும் சாகதான் போறோம். இந்த பர்த்டே எது தெரியுமா செலிப்ரேட் பண்றோம்? எவ்ரி இயர் ஒரு பர்த்டேன்னு சொல்லி வரும். ஓ இது என்னோட பிறந்த நாள். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஓ இன்னொரு வருஷம் நான் வந்து சாவுல இருந்து நான் வந்து இந்த வருஷம் கூட எனக்கு சாவு வரல, அது ஒரு நினைவு. ஓ ஒரு வருஷமும் நான் என்னோட டெத்துக்கு என்னோட சாவுக்கு நான் க்ளோசரா வந்துட்டு இருக்கேன். அந்த டெத் வந்து எனக்கு க்ளோசரா வந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். வயசாக ஆக ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் நான் சாகணும்ன்றது ஒரு இங்க விதிச்சுல இருக்கு. அந்த டேட் கூட வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. கடவுள் தான் தெரியும் நீங்க என்னைக்கு போறீங்கன்னு, யாருக்குமே தெரியாது சாவு என்னைக்கு வரும். அதனால்தான் நாம கடவுள் இந்த டீச்சிங்ஸ்ல என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு புத்தா சொல்வார், ஒரு டிசைபிள் சொல்வார், இன்னைக்கு நீ நாளைக்கு சாக போறன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி இருப்பேன், அந்த மாதிரி ஒரு நாளும் இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள்னு நினைச்சு நாம வந்து ஒரு நாளும் அவ்வளோ அழகா வாழணும். அந்த நாள்ல வந்து நீங்க எல்லாமே பாசிட்டிவா இன்னைக்கு வந்து அப்படியே ரொம்ப அழகா சந்தோஷமா ஒரு அன்பு மட்டும் இந்த உலகத்திலே யாருக்குமே இப்ப கிடையாது. ஏன்னா இது கலியுக தர்மம். எல்லாருமே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, இந்த ஈவில் குவாலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. ஆனா ஒரு டிவைன் குவாலிட்டிஸ், ஒரு அன்பு கொடுக்கறது, நல்ல மனசோட நம்ம எல்லாருக்கும் சிரிச்சுட்டே நல்லா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு யாருக்கிட்டயுமே இல்லை. நான் வெளியில போய் பார்த்தேன்னா எல்லாரும் என்னோட குருஜி சொல்வார், எல்லாரோட ஃபேஸ் பாரு அப்படியே நம்ம கேஸ்டர் ஆயில் குடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அப்படியே அவங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய அப்படியே ஏதோ இடி வந்து விழுந்து அப்படியே உக்காண்டிருக்க மாதிரி இருப்பாங்க. எதுக்கு அப்படி இருக்கணும்? இன்னைக்கு கூட உங்களுக்கு அப்படியே உங்களோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு கூட அவ்வளவு அழகா வாழலாம். அதை விட்டுட்டு சும்மா இது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம வந்து பின்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சியே நம்ம பாதி லைஃப வேஸ்ட் பண்ணிடுவோம். அதே பேசிட்டு இருப்போம் நினைச்சு அவங்க எப்படி செஞ்சாங்க, இவங்க எப்படி செஞ்சாங்க, அது நினைப்போம், பாஸ்ட் நினைப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபியூச்சர் யோசிச்சு நம்ம பேசுவோம். இது ரெண்டுமே விட்டுடணும். பாஸ்ட் பேசுறதுனால உங்களுக்கு ஒண்ணு வரப்போதில்ல. இன்னும் என்ன தெரியுமா வரப்போகுது? அதிகமா கர்மா சேர்த்து வைக்க போறீங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட திருப்பி நீங்க அடுத்த ஒரு லைஃப் எடுத்துட்டு வர போறீங்க. அது எந்த லைஃப்னு தெரியாது. சோ அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு லெசன் கொடுப்பாரு திரௌபதிய. அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு திரௌபதி கிட்ட, நீ வந்து துரியோதனை மன்னிச்சு விட்டுடு, உன்னோட மன்னிப்புலயே அவனோட அழிவு ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நீ மன்னிக்கலன்னா திருப்பி அவனோட நீ இன்னொரு வாழ்க்கையில வரணும். மன்னிச்சு விட்டுடு, அதுவே உனக்கு அவனுக்கு ஆரம்பம், அவனோட அழிவு ஆரம்பிச்சாச்சு. சோ மன்னிப்பே பெருசு. அதுதான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க, forgiveness is godliness அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மன்னிப்புனா என்ன? நாம வந்து நம்ம மனசுல இருந்து கிருஷ்ணார்ப்பன் பண்ணிட்டோம், நாம வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கல.
பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன்னை வந்து இந்த உன்னோட என்ன சொல்றது இந்த வாட் எவர் இந்த ஈவெண்ட் என்ன ஆச்சோ அது நான் மறந்துடுன்னு சொல்லல. நீ வந்து உனக்கு நடந்தது மத்தவங்களுக்கு நடக்க கூடாது. அதை வச்சுட்டு இந்த உலகத்துல வந்து நீ வந்து எல்லாருக்கும் ஒரு தர்மம் கொண்டு வரணும், அந்த புரட்சி கொண்டு வரணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நீ அவனை மன்னிச்சு விட்டுடணும். ஆனா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. ரிவெஞ்ச் எப்படி தெரியுமா? ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சா அது வந்து பெரிய நாம வந்து அந்த கர்மால சிக்கிடுவோம் அவங்களோட. அப்ப எதுக்கு அந்த கர்மா வேணும்? அவங்க தான் கெட்டவங்கன்னு தெரியுதுல்ல, அவங்களோட திருப்பி நீங்க ஏன் வரணும்? சோ ஃபர்ஸ்ட் வந்து மன்னிச்சு விட்டுடணும். கடவுள் இருக்காரு, ஆனா நாம வந்து இந்த பாடம் எல்லாமே ஒரு நமக்கு ஒரு அந்த லெசனா எடுத்துட்டு நாம வந்து அந்த புரட்சியை ஆரம்பிக்கணும். எனக்கே ஒரு மகாராணிக்கு இப்படி நடந்ததுன்னா மக்களுக்கு என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அப்ப அந்த ராஜ்யம் வந்து ஃபுல்லா அதர்மம் தானே. சோ எதிர்த்து நின்று நாம ஒரு ரெவல்யூஷன் வரணும், ஒரு நியாயம் என்னன்றது. இந்த மகாபாரதம் வந்து ஒரு கடவுள் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கலியுகத்துல என்னென்ன ஆக போகுது, நீங்க நின்னு எதிர்த்து பேசி சண்டை போடலன்னா அதர்மம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கும். அது வந்து அது அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு மகாபாரதம் மூலியமா, சும்மா கிடையாது. அதுக்கப்புறம் ஏன்னா நீங்க வந்து இந்த தர்ம சங்கட்ல வருவீங்கல்ல, அதுக்காக தான் பகவத்கீதா. சோ இந்த அர்ஜுனாவா ஆயிடுவீங்க நீங்க. அந்த அர்ஜுனாவா ஆகக்கூடாது. அர்ஜுனாவா ஆகணும்னா என்ன? அழக்கூடாது, ஏந்து நின்னு சண்டை போடணும். அர்ஜுனா சண்டை போடுவார், கிருஷ்ணா வந்து அர்ஜுனா சைட்ல மட்டும் தான் இருக்கிறாரு. சோ அதுக்குதான் அவர் ஜெயிப்பார். நீங்க வந்து நியாயத்துக்காக நியாயம் உங்க பக்கம் இருந்தா உண்மையான கடவுள் உங்க பக்கம் இருப்பார். கடவுள் எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் இருக்கும். நீங்க ஒரு தப்பான வழியில போனீங்க, அவ்வளவுதான், அதர்மத்துல போயிட்டீங்க, கடவுள் உங்க பக்கம் இருக்கவே இருக்காது. இதுதான் உண்மை. சோ இதுல என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நாம நம்ம தவறுகள் வந்து நாம சரி பண்ணிட்டு நாம வந்து கடவுளோட பாதையில போகணும். அண்ட் தர்மம் வந்து நியாயம் என்ன அதர்மம் நடந்தா அதை வந்து நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது, எதிர்த்து போராடணும். அதுதான் சொல்லி கொடுக்குறாருங்க. அர்ஜுனாவா நீங்க சண்டை போட்டே ஆகணும். So in fact there was never a time, chapter 2 verse 12, in fact there was never a time when I was not, or when you or these kings were not, nor is it a fact that hereafter we shall all cease to be. அவர் என்ன சொல்றன்னா, இந்த மகாபாரதம் வந்து எப்ப பார் நடந்துட்டே இருக்கு, நானும் நீயும் வந்துட்டே இருக்கிறோம், இந்த கிங் எல்லாமே வந்துட்டே இருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன? மகாபாரதம் வார் யுத்தம் வந்து ஒரு யுகத்திலயும் இருந்திருக்கு. அவர் வந்து வேற வேற விதமா வந்து கத்து கொடுக்கிறார் நமக்கு. ஆனா நாம தான் இதை புரிஞ்சுக்க திறமை கூட நமக்கு கிடையாது. இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்றாரு, இந்த மகாபாரதத்தை வார் வந்து ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கு, அதுக்கப்புறம் வெளியில இருக்கு. சோ நீ ஏன் இவ்வளவு சோகத்துல இருக்கிற? நீயும் நானும் வந்துட்டே தான் இருப்போம். இந்த கிங் இவங்க எல்லாம் நீ பாக்குறல, நான் வந்து சண்டை போட மாட்டேன், இவங்க எல்லாம் என் தம்பிங்க, இவங்க அவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கல, இவங்க எல்லாமே திருப்பி வரதான் போறாங்க. இந்த நாலேஜை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மகாபாரதம் ஒரு தடவை முடியறது கிடையாது. இது வந்து யுகத்திலயும் கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நாலேஜை கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா எப்பவுமே இந்த ஈவில் அதர்மம் உயிருக்கும் போது நிறைய அதர்மம் நடக்குது. இப்ப நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த இல்லையா, எப்படி இருக்குன்னு ஒரு லீடர்னா நீங்க எங்க வேணா பாக்கலாம். என்ன நியூஸ் வருது, இவங்க ரேப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தப்பான ஏதாச்சும் நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா எவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது அப்படின்னா ஒரு நியூஸே வரும். நம்ம நாட்டுல என்ன நல்லது நடக்கிறதுனா அது ரொம்ப கம்மி. அது எதுக்கு நாம எல்லாம் எதிர்த்து போராடல, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி உக்காண்டிருப்போம். சோ அதுதான் சொல்றாரு. இது வந்து தொடர்ந்து போற கதை இது அர்ஜுனா. இத போய் நீ ஏன் நினைக்கிற, இவங்க எல்லாம் சாக போறாங்கன்னு அப்படி ஏன் நினைக்கிற? திருப்பி நாம வரதான் போறோம் அப்படின்னு சொல்லி பகவான் அர்ஜுனா கிட்ட சொல்றாரு. அடுத்தது chapter 2 verse 13. Just as boyhood, youth and old age are attributed to the soul through this body, even so it attains another body. The wise man does not get deluded about this. அவர் இப்பதான் நான் சொன்னேன்ல, நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து பிறந்ததுலயே உங்களுக்கு தெரியும் நான் என்னைக்கோ ஒரு நாள் நான் சாகதான் போறேன். சோ பகவான் என்ன சொல்றேன்னா, இந்த பாடி வந்து நான் பிறந்த உடனே ஒரு சின்ன பசங்களா இருப்போம், அதுக்கப்புறம் வயசானவங்களோ ஆயிடும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த பாடி வந்து விட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனா ஆத்மா வந்து நிரந்தரம். சோ நீ பாடிய பத்தி ஏன் கவலைப்படுற, இந்த உடலை பத்தி நீ ஏன் கவலைப்படுற?
இது சாக போது அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற? ஆத்மா நிரந்தரம். ஆத்மாவை தான் நீ அடையணும். பரமாத்மா அடையிறது தான் நம்மோட கொள்கையே. இந்த ஹியூமன் பர்த், ஒரு மனித ரூபத்துல பர்த் எடுத்ததே அதுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நான் வந்து பரமாத்மாவை அடையணும் அப்படின்றதுதான் அந்த கொள்கையே. நமக்கு அதுதான் லட்சியம். ஆனா நம்ம அதை மறந்துட்டு நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல சிக்கிடுறோம். அந்த என்ன சொல்றது, இந்த காலச்சக்கரத்துல, அந்த காலகட்டத்துல அப்படியே சிக்கிட்டு இது உங்களோட லைஃப் அதுலயே நீங்க மூழ்கி கிடைக்கிறீங்க. என்னைக்குமே அந்த யோசனையே இல்லை, நான் யாரு, அந்த கேள்வியே உங்களுக்கு வந்ததில்லை. நான் ஏன் இந்த பாடி, இந்த பாடியோட பேர் என்ன, நான் எதுக்கு இந்த பாடி நான் எடுத்து நான் பிறந்திருக்கேன், என்னோட பிறப்பல்ல ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு இந்த கேள்வியே உங்களுக்கு வந்ததே கிடையாது. சோ அதனால பகவான் சொல்றார், நீ ஏன் இந்த பாடியை பத்தி யோசிக்கிற அர்ஜுனா? இதுக்கு என்னைக்கு இருந்தாலும் இந்த பாடி போகதான் போகுது. ஆனா ஆத்மா வந்து நிரந்தரம். சோ நீ வந்து ஒரு ஆத்மா, நீ வந்து இந்த பாடி கிடையாது, நீ இந்த உடல் கிடையாது. அதுதான் அவரு பகவான் சொல்றார். So chapter 2 verse 14. O son of Kunti, the contacts between the senses and their objects which give rise to the feelings of heat and cold, pleasure and pain are transitory and fleeting. Therefore Arjuna, endure them. ரொம்ப அழகா சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? The contact between senses and their objects which give rise to the feelings of heat and cold, pleasure and pain are transitory and fleeting. அப்படின்னா என்ன? நமக்கு வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. நாம வந்து இப்ப பார்க்க போறோம். அது வந்து ஒரு சென்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒரு அழகான பூவை பாக்குறீங்க. அந்த பூவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை வரும்? ஐயோ, நான் இது பறிச்சு என் கடவுளுக்கு வைக்கணும்னு ஆசை வரும். இல்லைன்னா அந்த பூ ரொம்ப அழகா இருக்கு, நான் வந்து என் கொண்டையில வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆசை வரும். இது வந்து உங்க கண்ணு வந்து ஒரு ஆப்ஜெக்ட பார்த்துச்சு, எனக்கு வேணும், நீங்க வந்து அதை பறிச்சு வைக்க போறீங்க. உங்க தலையிலயோ இல்ல கடவுளுக்கு வைக்க போறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு நகை கடைக்கு போனீங்க. அங்க பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த தோடு வேணும், நான் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை வரும். என்ன, இப்ப பாத்தீங்க, கண்ணு பாத்துச்சு, அங்க போய் அந்த ஆசை வந்துடுது. சோ அந்த ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆசை வரக்கூடிய அதுக்கு என்ன சொல்லுவோம்? சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து சாப்பாடு நல்லா செஞ்சீங்கன்னா அந்த ஸ்மெல் வருது இல்லையா, அந்த வாசனை வருது. அப்போ வந்து உங்க மூக்கு தானே யூஸ் பண்றீங்க வாசனைக்கு. நல்லா என்னமோ சமைக்கிறாங்க, நான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு என்னாச்சு? உங்களோட மூக்குக்கு அந்த வாசனை வந்துச்சு. அந்த சாப்பாடு வந்து அது ஒரு பொருள், அந்த பொருள் மேல உங்களுக்கு ஆசை வந்துடுது. அந்த சென்ஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் சென்ஸ் ஆப்ஜெக்ட். இங்க சென்ஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன? அந்த சாப்பாடு, அந்த ஒரு பொருள், அதுதான் சென்ஸ் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்னா பொருள். சென்ஸ்னா என்ன? உங்க மூக்குல இருந்து அந்த வாசனை வருது. அந்த சாப்பாடோட வாசனை உங்க மூக்குக்கு வந்தா, உங்க மூக்கு வந்து இந்த வாசனை அப்படியே எடுத்த உடனே எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடணும் ஒரு ஆசை வந்துடுது. இந்த கான்டாக்ட் வரும்போது கடவுள் என்ன சொல்றாருன்னா, அது வந்து மொமெண்ட்ரி தானே. இப்போ நீங்க வந்து பிடிச்சமான ஏதாச்சும் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க இந்த அளவுக்கு தான் நீங்க சாப்பிடும் போது இருக்கிற அந்த மொமெண்டரி, அந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். எவ்வளவு நல்லா, இன்னும் டேஸ்டா இருக்கு நான் சமைச்சது அப்படின்னு அப்படியே சாப்பிடுறீங்க. அது நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அது பினிஷ். அது என்னது? அது ஒரு பிளஷர், உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறது. அப்போ உங்களுக்கு ரொம்ப இன்னும் நல்ல ஃபீலிங் இருக்குல்ல, அதுவும் என்ன? அது மொமெண்டரி, அந்த க்ஷணத்துல மட்டும்தான். திருப்பி என்ன? பிளஷர் அண்ட் பெயின், துக்கத்தை என்ன கொடுக்கும்? இப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிள், யாரோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. யாரு கேட்டது? காதுல கேக்குறீங்கல்ல, அந்த நியூஸ் என்ன? யாரோ பேசுனது. அந்த பேசுனது தான் அந்த ஆப்ஜெக்ட். யாரு? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட சகோதரி இறந்துட்டான். ரொம்ப அவ எவ்வளவு பெஸ்டா இருந்தாங்க, அவங்க எவ்வளவு நல்லா இருந்தாங்க அப்படின்னு உங்க காதுல உடனே உங்க மனசு சொல்லும். இப்ப என்ன கேட்டது? நியூஸ் வந்தது. அங்க பொருள் என்ன? அந்த ஆப்ஜெக்ட் என்ன? உங்களோட ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு காதுல கேட்ட உடனே உங்களுக்கு துக்கம் வருது. இந்த ரெண்டுமே, இதுல என்ன இருக்கு? ஒண்ணு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது, இன்னொன்னு வந்து துக்கத்தை கொடுக்கறது. இது ரெண்டுமே நமக்கு சமமா இருக்கணும். இதுல வந்து இந்த பெயின் அண்ட் பிளஷர், இது ரெண்டுமே நம்ம யோசிக்க கூடாது. அதுதான் இங்க பகவான் சொல்றார். இதெல்லாம் மொமெண்டரி. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஒரு நாள் துக்கம், ஒரு நாள் சந்தோஷம்.
ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. இதுதான் நீங்க வந்து நல்லா யோசிக்கணும் உங்க வாழ்க்கையில. ஏன்னா இத பின்னாடி தான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த சின்ன சின்ன ஆசைகள், அந்த சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பொருளை பின்னாடி தான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க காலத்துக்குமே. என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது. இப்போ உங்க பையன் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய போஸ்ட் வந்து அவருக்கு பெரிய வேலை கிடைச்சிருந்தா பயங்கர சந்தோஷம் வரும். என்னோட பையன் வந்து வைஸ் பிரசிடென்ட், வந்து பெருசா அமெரிக்காவுக்கு போயாச்சு, வேற ஏதோ லண்டனுக்கு போயிருக்கான், அவங்க வந்து பெரிய பெரிய கண்ட்ரில பயங்கரமா பைசா சம்பாதிக்கணும். அது வந்து பயங்கரமா சந்தோஷம் கொடுக்கும். ஆனா எல்லாமே ஒரு மொமெண்டரி தான். அவங்க இது வந்து இந்த டெஸ்டினில இருக்கு, கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அங்க என்னவா குப்பையா இருக்காங்கன்னு அது உங்களுக்கு தெரியாது. அங்க வந்து ஒரு கால் சர்வெண்ட் தான் அவங்க எல்லாம். இதுதான் உங்களுக்கு தெரியாது. அமெரிக்கா போயிட்டாவோ என்ன பெருசா என் பையன் சாதிச்சுட்டதான் நினைச்சுக்காதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. போய் அங்க வந்து ஒரு வெள்ளைக்காரனுக்கு போய் டோர்மேட்டா இருக்காங்க, சர்வெண்டா தான் இருக்காங்க. விபி எல்லாம் அது ஒரு டைட்டில், அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அந்த நீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க பாருங்க, அது பின்னாடி பெரிய கதையே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வரும், அது அப்புறமா சொல்றேன். சோ இது வந்து மொமெண்ட்ரியா சுகத்தை கொடுக்கறது உங்களுக்கு. இதுல ஒண்ணுமே கிடையாது. அது வந்து பெருமையாவே நீங்க எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் போய் சொல்வீங்க, என் பையன் வந்து அமெரிக்கா போயிட்டா இவ்வளவு சம்பாதிக்கிறான், பெருமை. ஃபால்ஸ் பிரைட், ஈகோ. என்னத்த கிடைச்சது உங்களுக்கு? ஒண்ணுமே கிடைக்கல. அது மொமெண்டரி. அடுத்த நிமிஷமே வேலை விட்டு அங்க அமிச்சிடுவான், திருப்பி வந்துடும். அப்ப போய் ஊர் ஃபுல்லா சொல்வீங்களா, என் பையனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா இருப்பீங்க? அப்போ இல்லையே. அப்ப வந்து வெளியில சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அசிங்கமா மானம் போயிடும். என்னது இது மானம்? என்ன ஃபால்ஸ் மானம் இது? ஃபால்ஸ் பிரைட் இது. ஒரு பைசாக்கும் லாய்க்கு இல்லாதது. இப்படியே வாழ்ந்து லைஃபே வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. லைஃபே வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னோட கதையே சொல்றேன். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேஜ்ல தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஆனா நான் இந்த லைஃபை பார்த்துட்டேன். எங்க அம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அம்மா நீ கல்யாணம் பண்ணி நீ என்னத்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க? இத்தனை வருஷத்துலயும் நீ வந்து கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்க. அப்ப எனக்கு எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கமா அப்படின்னு நான் கேட்டேன் இந்த கேள்வி. சோ அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்க. உனக்கு வந்து உங்க அப்பாவோட பெட்டரா கிடைக்கலாம். எங்க அப்பா ஒன்னும் பேட் கிடையாது. ஆனா அவர் வந்து என்னன்னா என் காலடியில இருக்கணும், நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்றது ஒரு கேரக்டர். ஓகே, அது வந்து அவரோட நேச்சர். அது சரின்னு தப்புன்னு நான் சொல்ல. ஆனா நான் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. சோ நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், நான் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. என்ன திரும்ப சொன்னாங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்கு, எல்லாரும் உன்னை பைத்தியம்னு சொல்லி கூப்பிடுவாங்க உலகத்துல அப்படின்னாங்க. யாருமா இந்த உலகம்? இந்த உலகம் வந்து உன்னை பாக்குதா, இல்ல பரமாத்மா பாக்குறாரா? யார் பேசுறாங்களோ என் கூட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உலகத்தை பார்த்துட்டு நான் வந்து உன்னோட ஃபால்ஸ் மரியாதைக்காக நான் வந்து என்னோட வாழ்க்கை வந்து அழிச்சுக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ நான் அதுதான் நான் செய்வேன். நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மத்தவங்க வந்து இப்போ இந்த யுகத்துல வந்து நீங்க கொஞ்சம் வெளியில போய் அப்படியே கொஞ்சம் பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, சிகரெட் குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்றது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சுத்திட்டு கிடக்கிறது, லேட் நைட் பார்ட்டி, இதெல்லாம் பண்றாங்க. நான் என்னத்த பண்ணிட்டு இருக்கேன்? 15 வருஷமா என்னோட சாதனைகள், என்னோட குருவோட இந்த ஞானம் எனக்கு வேணும், இந்த மட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த பாடியில இருந்து எனக்கு விடுதலை வேணும், நான் வந்து பரமாத்மாவை அடையணும், அதுதான் எனக்கு கேட்டது. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இதுல என்ன மானம் போயிடும்? சொசைட்டி எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இதெல்லாம் எதிர்த்து நான் போராடினேன், நான் நின்னேன். இது என்னோட தர்ம யுத்தம், நான் செஞ்சேன். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா எனக்கு பிளாக்மெயில் எல்லாமே பண்ணியாச்சு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு பரமாத்மா தான் வேணும், எனக்கு கிருஷ்ண பகவான் தான் வேணும், அவர் தான் என்னோட அப்பா அம்மா, என்னோட எல்லாமே, என்னோட குரு, என்னோட ஹஸ்பண்ட், எல்லாமே அவருக்கு. எனக்கு மத்தபடி எனக்கு எது வேண்டாம். உனக்கு என்ன? இந்த பாடி நான் வந்து உன்னோட பொண்ணு, இந்த பாடி வந்து உன்னோட பொண்ணு, அதுக்கான டியூட்டி நான் கரெக்டா செய்வேன், தர்மத்தை ஃபாலோ பண்ணி. என்னைக்குமே எனக்கு பரமாத்மா சொல்லல நீ விட்டுட்டு வான்னு சொல்லி. நான் என்ன இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாட்டர்ஸ், அவங்க வாயால இருந்து இது சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சது நான் வந்து பண்ண தவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட குரு, எனக்கு இந்த பகவான் கொடுத்த நாலேஜ், அந்த மாதிரி நான் நடந்திருக்கிறேன். யாருமே என்னை வந்து இப்படி ஒரு விரல் காட்ட முடியாது. இன்னொன்னு தெரியுமா,
நான் எங்க அம்மா கிட்ட இதுவும் கேட்டேன். எங்க அம்மாக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது, நான் வந்து டாக்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து மெரிட்லயே சீட்டு கிடைச்சது. அவங்க சென்னையில தான் பிறந்து வளர்ந்தாங்க. மெரிட்ல சீட்டு கிடைச்சது. எங்க தாத்தா வந்து போய் ஃபீஸ் கூட அந்த என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆயிட்டு ஃபீஸ் கூட போய் கட்டினாங்க. ஆனா அவங்களோட பாட்டி, தட் இஸ் கிரேட் கிராண்ட் மதர் வந்து சொன்னாங்க, நீ எல்லாம் போய் ஒரு பொண்ணு போய் வெளியில போய் டாக்டர் எல்லாம் படிக்க கூடாது. ஏன்னா நீ வந்து கல்யாணம் பண்ணி போனோம், நீ வந்து அவ்வளோ நீ டாக்டர் எல்லாம் படிச்சா உனக்கு தகுதியான ஒரு ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும், அதனால நீ படிக்க கூடாது அப்படின்னு இது இன்னும் தடுத்துட்டாங்க. ஆனா எங்க தாத்தா வந்து நீ போய் படின்னு சொன்னாரு. இதுல யாரோட தப்பு? எங்க அம்மா வந்து எங்க பாட்டி படிக்க விடல அப்படின்னு சொல்லி போல படிக்கிறதுக்கு. அவங்களோட ஆசை வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்ப எங்க கடவுள அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க இல்லையா, எதிர்த்து நின்னு நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி போகாதது தவறு யாருது? அது எங்க அம்மா. அதுதான் அதுக்கு வந்து கடவுளா ரெஸ்பான்சிபிள்? விதியில இல்ல, அது ஒரு வேற கதை. ஆனா எதிர்த்து போராடினா கடவுள் கொடுத்தாரு இல்லையா. எங்க தாத்தா போய் ஃபீஸ் கட்டினார் இல்லையா. ஏன் படிக்கல நீ? என்ன டோர்மேட்டா? 50 வருஷம் எங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகி என்ன இருக்காங்க, டோர்மேட். வாழ்க்கையில ஒண்ணு சாதிக்கல. ஆனா அவ்வளவு திறமை இருக்கு எங்க அம்மாக்கு. எங்க அம்மா சூப்பர், பயங்கர திறமை. காடுக்கு வந்து அவ்வளோ கேப்பபிலிட்டி. மேத் அப்படியே செய்வாங்க, நம்பர்ஸ் எல்லாமே. அவங்க டிராயிங் பண்றதுல இருந்து அவ்வளோ திறமை. ஆனா இந்த திறமை எல்லாமே வேஸ்ட் இந்த லைஃப்ல. ஒண்ணுமே சாதிக்கல. அது யாரோட தப்பு? வாழ்க்கையே வீணாக்கிட்டாங்க. அது அவங்களோட தப்பு தான். ஏன்னா நான் எதிர்த்து, அவங்க பாட்டியை எதிர்த்து அவங்க பேசல. நான் வந்து போய் படிப்பேன் அப்படின்னு நிக்கல. உங்க அப்பாவே உனக்கு ஃபீஸ் கட்டி விடுறாரு, இதுக்கு மேல என்ன பாட்டி? இமோஷனல் இங்கதான் தவறு செஞ்சாங்க. ஏன் இமோஷனல்? பாட்டி சொல்றாங்க அவங்களுக்கு எது, நான் வந்து வீட்டுல வந்து அந்த சண்டை வர விரும்பல. இங்க பாத்தீங்களா அர்ஜுனா, நான் வந்து சண்டை போட மாட்டேன். என்னாச்சு? வாழ்க்கையே வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. இதுதான் பண்ணக்கூடாது. இதுதான் பகவான் கத்து கொடுக்கிறாரு. புரிஞ்சுதா? சோ பிளஷர் அண்ட் பெயின் பின்னாடி போக வேண்டாம். சோ அர்ஜுனா, என்டியூர் தெம். என்ன சொல்றேன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிளீட்டிங்னா வந்து இன்னைக்கு வந்து இந்த பெயின் இருக்கும், நாளைக்கு இந்த பெயின் போயிடும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு கிடையாது. அது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் அந்த ஒரு ஃபிளீட்டிங்னா அது அப்படியே வந்துட்டு ஒரு காத்தோட்டமா அப்படி வரும், அது போயிடும். அதெல்லாம் நீ என்டியூர் பண்ணணும், அதெல்லாம் தாங்கிக்கணும். அத போய் நீ பெருசா எடுத்துட்டு நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம் அர்ஜுனா. அதுதான் பகவான் சொல்றாரு. ஸோ நாங்க வந்து இப்போ இங்க ஸ்டாப் பண்ணலாம். நாளைக்கு வந்து வேர்ஸ் 15ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? நன்றி, வணக்கம். Thank you for joining the Bhagavad Gita Satsang, the Song of Divine in Tamil. Have a good day. Good evening to you all. God bless. Recording stopped.